என்ன உமா, காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமாக்கா. நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் உமா. சுவார கூட பொங்கி வச்சுட்டேன் பார்த்துக்க. அப்படியாக்கா? நானும் பொங்கிட்டேன். இந்த வெயில அடுப்பில் நின்று பொங்க முடியல பத்தியலா? ஆமாம் உமா, அன்னைக்கு காலையில் நீ சொன்ன பத்தியா, அதே மாதிரி நான் காலையில இப்போ எல்லா வேலையும் முடிச்சிடேன் பார்த்துக்க. அப்படியாக்கா? என்ன குழம்பு வச்சிய? என்ன குழம்பு வைக்கவுமா, மீன் வருமானு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்க, வரல. அந்த பருப்பு குழம்பு தான் வச்சிருக்கேன். அப்படியாக்கா? நானும் பருப்பு குழம்பு தான் வச்சேன். ஏன் உமா, வரும்போது பைப்பில் தண்ணி வருதான்னு பார்த்தியா? ஆமாக்கா, பார்த்தேன். தண்ணி வரல. எல்லாரும் குடத்தை வரிசையா அடுக்கி வச்சுட்டுல போயிருக்காவே. ஆமாம் உமா, போன வாட்டி கோமதிக்கா தண்ணி பிடிக்க முடியல ஒரே சண்டை போட்டா பார்த்தியா? அதனால எல்லாரும் இப்போ வருஷப்படி குடத்தை வச்சிருக்காவ. யார் பார்த்தாலும் வரிசையாக குடத்தை பிடிச்சி வச்சுட்டு தான் அவைய பிடிக்கணும் போல. அப்படியாக்கா? அது எப்படி முடியும்? குடத்தை எடுத்துட்டு வரவே அடுத்த வீக்கா தண்ணியை பிடிப்பாவே. கணக்கு பிடிச்சிட்டு போனோம்னு நினைப்பாவே. என்னதோ போகுமா, இனி தண்ணி வந்தால் பார்த்தோன்னு பிடிக்க முடியாது உமா. யார் வீட்டு வாசன்னு பார்த்து அவள் வீட்டு கதவை தட்டிட்டு தான் தண்ணி பிடிக்கணும். அது எப்படிக்கா முடியும்? வேற வழி இல்லை உமா, இவ்வளோ கூட கிடந்து யார் சண்டை போடுவா? அது என்னவோ உண்மைதான். என்ன வசந்தி உமா, என்ன பண்ணுதிய? வாக்கிதா, சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பார்த்துக்க. அப்படியா? சாயங்காலம் உங்களுக்கு ஏதாவது வேலை கிடக்கா? இல்லை கீதா, காலையில சோறு கறியெல்லாம் பொங்கி வச்சு பார்த்துக்க. சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க, நீ இந்த கோழி மயிறு இதை பார்த்துட்டு இருப்பேன். அப்படியா? அப்போனா கூட்டத்துக்கு வரீங்களா ரெண்டு பேரும்? கூட்டமா? என்ன கூட்டம் கீதா? செப்ப கூட்டத்துக்கு அதுக்கு போறியோ? ஐயே இல்லை வசந்தி, இந்த கட்சி கூட்டம் நடத்துறாவல்ல, அதுக்கு தான் பார்த்துக்க. கீதா, அங்க போய் என்ன பண்ண போறா? நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? இந்த செல்லையா அண்ணன் இருக்காவ பற்றியா, அவிதான் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்காவலாம். கூட்டத்துக்கு போகிற எல்லாருக்கும் 500 ரூபா கொடுக்காவலாம். அப்போ வந்து பிரியாணி தருவா போல. 500 ரூபா தருவாங்களா? எவ்வளோ நேரம் நிற்கணுமா அங்கே? வசந்தி, 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் தான் ஆகுமா பார்த்துக்க. அவையிலே வண்டியிலே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வண்டியிலே கொண்டு வந்து விட்டுருவாங்களாம். அப்படியா? நல்ல போடா இருக்கே. அவையிலே கூட்டிகிட்டு போயிட்டு 2 மணி நேரத்தில் கொண்டு விட்டுருவாங்களாம். 500 ரூபாவும் தாராவலாம். நல்ல விஷயமா அதெல்லாம் இருக்குது. வசந்தி, எப்போ மட்டும் சாப்பாடு வந்துடுவா போல. 500 ரூபாவும் தந்து சாப்பாடு தராவலா? எந்த கூடத்துக்கு போனோம்? எங்கே நடக்குது? இது இங்கே பக்கத்தில் தான் பார்த்துக்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அவ்வளோ கிட்டத்துலையா? கீதா, அப்போ நாங்களும் ஆரம்ப. சரி வசந்தி, 2 பேரும் வந்துடுங்க. இந்த சின்ன பொண்ணு லட்சுமிகிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்கலா? வந்தாலும் அவளையும் கூட்டிட்டு வாங்கலாம். கேட்டு பக்கம் பார்த்துக்க. இவ்வளோ 2 பேர் வந்தாலும் கோமதிக்கு வரமாட்டாவல்ல? என்னன்னு தெரியலையோ வசந்தி, நீ தான் கேட்டு பாரான். வந்தாலும்னா அவளை கூட்டிட்டு வா. அவ்வளோ காசுலேருந்து உனக்கு வேணா 50 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்து தரேன். அப்படியா? ஆள் சேர்த்துட்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தருவியோ? அப்போ எனக்கு தெரிஞ்சவி எல்லாரையும் வர சொல்கிறேன் பார்த்துக்க. பக்கத்துலேயே மச்சான் பண்ணிட்டுலாம் சும்மா தான் வீட்டில் கிடக்கா, அவளையும் கூப்பிட்டு போவோம். சரி வசந்தி, உனக்கு தெரிஞ்சவெல்லாம் வர சொல்லு பார்த்துக்க. எத்தனை பேர் வாரவன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுதியா? சரி கீதா, நான் ஃபோன் பண்ணி. எவ்வளோ? சாயங்காலம் 4 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, வண்டி வந்துடும். சரி கீதா, அதெல்லாம் ரெடி ஆயிடுவோம். நீ போய் மற்ற வீட்டில் கூடு. உமா, கேட்டியா? 2 மணி நேரம் போயிட்டு வந்தால் 500 ரூபா தாராவலாம் பார்த்துக்க. எப்படி உமா தருவாவே? ஏமாத்திடுவாவளோ? இல்லக்கா, அதெல்லாம் தந்துவாவே. நிறைய பேர் போறவள எப்படி ஏமாத்துவாவே? உமா, அப்போ நம்மளும் போவோம். இங்கே சும்மா கிடந்து இருக்கிறதுக்கு அங்கே போயிட்டு வந்தால் வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு 500 ரூபாவும் கிடச்சிடும், வாங்கிட்டு வந்துடலாம்ல. சரிக்கா, அப்போ போவோம். உமா, அப்போ ஃபோன் பண்ணி கேட்கவா லட்சுமிகிட்ட? வேண்டாக்கா, இங்கே தானே இருக்கு வீடு, வாங்கலாம், ஒரு இட்டு பார்த்துட்டு வருவோம். அப்போ வாயிலுவே போய் பார்த்துட்டு வருவோம். கோமதி கவிட்டையும் கேட்ப பார்த்துக்க, வந்தவனா கூட்டிகிட்டு போயிடலாம். சரிக்கா. சரி, உட்காந்து இழுத்துக்கிட்டே இருக்காது, இழுவ வா போவோம். தம்பி, கீரை இருக்கா? ஆமாக்கா, நம்ம கிட்ட எல்லா கீரையும் இருக்கு. சரி, முருங்கைக்கீரை இருந்தா ஒரு 2 கட்டு தாமா. ஐயோ ஏக்கா, முருங்கைக்கீரை மட்டும் முடிஞ்சிருச்சுக்கா. அதுக்குள்ள டவுசரு
என்கிட்ட எல்லா கீரை இருக்குன்னு பீத்திக்கிற. ஒரு கட்டு முருங்கைக்கீரை தானா இல்லைன்னு சொல்லிட்டு என்னத்துக்கு? அப்ப இருக்கிற கீரையோட பியாரம் மட்டும் சொன்னா என்ன? என்கிட்ட இருக்கிறது கேப்பி நினைச்சிட்டேன்க்கா. நல்லா நினைப்பால. குவாமதிக்கும் முருங்கைக்கீரை கேட்டதும் தேங்காய் திருவி முருங்கைக்கீரை கூட்டு வச்சு தருவான்னு நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல அதான் நாசமாக்கிட்டிய. நம்ம கிட்ட வேற கீரை நிறைய இருக்குக்கா, வாங்கிக்கங்க. இல்ல தம்பி வேண்டாம், நான் காய்கறி வாங்கிக்கிறேன் பத்துக்க. சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு 2 கிலோ எடு தம்பி. குவாமதிக்கா 2 கிலோ சின்ன வெங்காயத்தை வாங்கி என்னக்கா பண்ண போறிய? பெரிய வெங்காயம் வாங்கினாலும் டக்குன்னு எடுத்து உரிச்சுக்கலாம். இந்த பொடி பொடியாக கிடக்கிற சின்ன வெங்காயத்தை வாங்கி என்னைக்கு உரிச்சு என்னைக்கு குழம்பு வைக்க? ஏப்ல சின்ன பொண்ணு, சின்ன வெங்காயம் போட்டதான் குழம்பு ருசியா இருக்கும் பத்துக்க. அதெல்லாம் அவளுக்கு எங்க தெரியும் குழம்புக்கா? யாராவது குழம்பு வச்சு கொடுத்தாவனா உட்காந்து அமுக்குவா. என்னைக்காவது சோறு பொங்கிறதுனாக்க அவளோட அருமை தெரியும். அவளை யாரு பொங்கிதெல்லாம் திங்கலான் இருக்காங்க, அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கல. என் கலக்குருவி, குழம்பு வைக்க தெரிஞ்சா மட்டும் தான் சின்ன வெங்காயத்தோட அருமை தெரியும் நினைக்கிறியா? உட்காந்து உரிச்சு பாரு, அப்பதான் தெரியும் வலி. என் மாமியா கிழவி மீன் குழம்பு வச்சு தாரிமா வெங்காயத்தை உரிச்சுட்டான்னு கேட்டுச்சு. வெங்காயம் தானே உரிக்கலான்னு உட்காந்தா 1.5 கிலோ வெங்காயத்தை உட்காந்து உரிமாங்குது. இதுவே பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா ஏன் 4 வெட்டு தான். இப்படிங்கிறதுக்குள்ள வேலை முடிச்சிருக்கோம். என் மாடு அந்த வெங்காயம் வெட்டக்க மட்டும் தான் நல்லா இருக்கும். டேஸ்ட்டுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் பத்துக்க. சோ எம்மம்மா சண்டை போடாம எங்க பிள்ளை நிம்மதியா 2 காயை வாங்க விட மாட்டேங்கல. இத்தா உங்களுக்கு வேற ஏதாவது காய் வேணுமா? இல்ல தம்பி வேண்டாம். எவ்வளவு ஆச்சும் கணக்கு பாருப்பா. லட்சுமி நீ எதுவும் வாங்கலையாமா? வேண்டாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தானக்கா சண்டைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் அந்த ஆளை கிடக்கு பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் எங்கே திங்குது? இதில் இந்த காய்கறியும் கொண்டு எங்கே அடை வைக்க? அப்படியாம்மா, சரி அப்போ இருக்கட்டும். நான் இந்த வெங்காயமோ 2-3 கேரட்டும் வாங்கியிருக்கேன் பார்த்துக்க. சரிக்கா. ஏன் வா வசந்தி, காய்கறி வாங்கி வந்தியோ? இல்லை குவாமதிக்கா, சும்மா உங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் பார்த்துக்கோங்க. அப்படியாம்மா? அக்கா இந்தாங்கக்கா உங்க காய்கறி 45 ரூபா ஆச்சு பார்த்துக்கோங்க. சரிப்பா, கணக்கில் வச்சுக்க, நாளைக்கு தரேன். சரிக்கா. காய்கறிமா காய்கறி, காய்கறிமா காய்கறி. ஏன் 4 முடி அப்படி என்ன விஷயம் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தா? சின்ன பொண்ணு, இந்த வாக்காளர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்காமலாம் உங்களுக்கு தெரியுமா? வாக்காளர் உரிமை தொகையா? ஏப்ல அதுதான்ல, இந்த ஓட்டு காசு தருவ பத்தியா அதான். அதுவா? அதுக்கா இந்த பேரு? ஆமா கோமதிக்கா, அதுக்கு தான் இப்போ வாக்காளர் உரிமை தொகைன்னு பேர் வச்சிருக்காவ. எங்க வீட்டுல யாரும் தரலையே வசந்தி, ஒன்று தந்துட்டாவளோ? இல்லை பிள்ளை, யாரும் தரல பத்துக்க. இந்த வர வழியில ராதிகா பார்த்தனா அவ தான் சொன்னான், இப்படி காசு கொடுக்கலாம் ராமலட்சுமி தான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா, எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டான்னு கேட்டா பத்துக்க. அதான் நான் வரலன்னு சொன்னேன்னா, சரி எதுக்கும் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்போமேன்னு கேட்டேன். ஏன் 4 முடி நம்மளுக்குலாம் தராம அவளுக்கு மட்டும் எப்படி கொடுத்தா? என்ன தெரியலையே சின்ன பொண்ணு, அவள் கொடுத்துருக்கா, இவ்வளோ வாங்கியிருக்கல பத்துக்க. நம்மளுக்கு இன்னைக்கு வருதோ இல்லை 2 நாள் கழிச்சு வருதோ என்னவோ. சரி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தா சரிதான். ஆமா எவ்வளவு கொடுத்தாவனா? சின்ன பொண்ணு 5ன்னு சொல்றா பத்துக்கு எல்லாரும். அவ்வளோ தரவளா? ஆமா காசாவே தரவளா இல்லை டோக்கன் கிக்கன் ஏதாவது போடுறாளா வசந்தி? என்னன்னே தெரிலக்கா, குசு குசு குசுன்னு பேசுறாள், நீ வாங்கிட்டியா நான் வாங்கிட்டியான்னு. நம்மளா போய் கேட்டாதான் 1-2 வார்த்தையும் வெளியே வருதுக்கா, ஒருத்தையும் சரியில்லை. வேற என்ன செய்வாளோ வசந்தி? இந்த நேரத்தை பார்த்தா நைஸா காசை பதுக்க முடியும் அவ்வளவு. அதை பதுக்க வைப்பதுல இல்லை 4 பேருக்கு கொடுக்க வைப்பதுல எப்படியும் கொஞ்சம் பதுக்கியும் கொஞ்சம் ஒதுக்கியும் கொஞ்சமாக தான் நமக்கு வரப்போகுது. 8 ரூபா வந்தா என்ன, ஒரு 4 காசு தந்தா நல்லா தான் இருக்கும். சரி அவளை தருவாள்வே. ஆமா நீ இது சொல்லதான் வந்தியோ? இல்லை சின்ன பொண்ணு, கீதா இருக்காள்ல, அவள் வந்து கூட்டத்துக்கு வாரியலான்னு கேட்டா பத்துக்க. போவோமா? ஏழை வசந்தி கட்சி கொடுத்துக்க கூப்பிடியா? ஏக்கா ஆமாக்கா, 500 ரூபா தாராமலாம். அவையிலே வண்டியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கூட்டம் முடிஞ்சதும் சாப்பாடும் தருவாங்களாம். 2 மணி நேரம் தான்க்கா, 500 ரூபா கிடைக்கிது, சாப்பாடும் வீட்டில் பொங்க வேண்டாம் பார்த்துக்கோங்க. போயிட்டு வந்துடுவோமே. எம்மா இந்த மாதிரி கொடுத்துக்க நான் போனதே இல்லையே வசந்தி, நான் வரல பார்த்துக்க. சின்ன பொண்ணு லட்சுமிலாம் வரலாம், அவ்வளோ கூட்டு போமா? குவாம்தேக்கா எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம் ஜாலியா. வண்டியில் தானே போகிறோம், ஏன் நடந்து போகிறோமே இவ்வளோ வருத்தப்படுறியே? இவ்வளோ வேண்டாம், வீட்டில் பிள்ளைகள் கிடைக்குது, மாமா வேற வந்துடுவோம், அப்புறம் என்ன தேடிட்டு இருப்பா, நான் வரல பார்த்துக்க. குவாமதிக்கு ஃபோனை பண்ணி சொல்லிட்டு வாங்க, போயிட்டு வந்துடுவோம். இன்னாதான் இருக்குது பக்கத்துலையா, போனோமா வந்தோமான்னு இருக்க இதுக்கு எதுக்குக்கா இப்படி கடந்து யோசிச்சுட்டு இருக்கியே? ஏன் 4 முடி நான் கண்டிப்பா வரேன் பார்த்துக்க. 500 ரூபாய் எப்படி தந்துடுவாள்ல? பார்சல் நம்மளுக்கு 1 பத்தாது பார்த்துக்க, கண்டிப்பா 2 வாங்கி வச்சிரு. சின்ன பொண்ணு, கூட்டம் முடிஞ்சுதான் தருவா பத்துக்க. அங்கன வச்சு எத்தனை வேணுமோ எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டுக்க. அது போதும் எனக்கு. சின்ன பொண்ணு அப்பனா கொடுத்துட்டு நீயும் போறியோ? குவாம்திக்கா நான் மட்டும் இல்லக்கா, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நாங்களும் மட்டும் போனால் நல்லாவாக்கா இருக்கும். நீங்களும் வாங்க, எல்லாரும் போய் ஒரு வாட்டி என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமே. எவ்வளோ மாமாட்ட வேற கேட்கல பத்துக்க. பிள்ளைகள் வேற வீட்டில் கிடக்கல, எப்படி வரதான் யோசனையா இருக்கு. இங்க ஒன்றும் இல்லைக்கா, பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் தானே, சோறை மட்டும் வடிச்சு வச்சிருவாங்க, அது குழம்பு ஊற்றி தின்னுக்கிடும். போனமா வந்தமான இருக்கலாங்க, ஏன் இப்படி கிடந்து யோசிச்சுட்டு இருக்கியே?
சரி சின்ன பொண்ணு அப்ப நான் வாரேம்மா. ஏன் ஆளுமுடி நான் கோமதிக்கா கலக்குறி நாங்கள் 3 பேரும் ஆரம்பத்துக்க. சரி கோமதிக்கா வர சமைச்சிட்டாவளோ அப்போ சந்தோஷம்தான். எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வந்துடும். ஒரு 4 மணிக்கு போல் ரெடியாக இருப்பே. அதெல்லாம் ரெடி ஆயிடுவேன் ஆளுமுடி. 4 அடிக்க முன்னாடி எப்படி துணியை போட்டு ரெடி ஆகிறேன்னு பாரு. சரி வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்கப்பே. நான் ஒரு வார்த்தையை மச்சான் பொண்ணாட்டிக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரேன். அப்புறம் அவளும் இங்கே போக கிளம்பியிருப்பாவல்ல. நாங்கள் வெளியே போகிறோம் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஒருவேளை அவளும் வந்தாலும் வருவா. சரிம்மா போய் அவளை கூட்டிட்டு வா. சரிக்கா அப்போ நாங்கள் வரோம். ஏன் லட்சுமி வாரியா? டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். சரிக்கா வாங்க போவோம். காசு கிடைக்கும் தெரிஞ்சோன்னு கூட்டம் இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுதே. மின்னல் வேகத்தில் ரெடியாகி எல்லாரும் கூட்டம் நடக்கிறது பேருவா போல இருக்க. ஏன் சின்ன பொண்ணு நீ வேகமா போய் ரெடியாவு. ஒரு சூறாவளி கிளம்பியதே, ஒரு சூறாவளி கிளம்பியதே. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. யார் என்னை அழைத்தது? ஏக்கா நீங்களா? என்னக்கா என்ன விஷயம்? சின்ன பொண்ணு இந்த ஓட்டு காசு கொடுக்கவள வாங்கிட்டியா? ஐயோ வாயிலடிங்கக்கா வாயிலடிங்க. சின்ன பொண்ணு என்னாச்சுமா? வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லுங்கக்கா. அதை விட்டுட்டு அதுக்கு காசு வாங்கினியா இதுக்கு காசு வாங்கினா அசிங்கமா பேசாதீங்க. என்னது வாக்காளர் உரிமை தொகையா? ஆமாக்கா இப்ப அதான் ட்ரெண்டிங்கு. புது புது வார்த்தையா உருவாக்குறத கத்துக்கங்க. ஏன் ஆளுமுடி கூட்டம் கூட்டம்னா இந்த வண்டியில வந்த ஆளு பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு வண்டியில நின்று கையாடிட்டு போயிட்டாரு. சின்ன பொண்ணு அவர் தான் தலைவர் பத்துக்கு பேசுவார் தான் நினச்சோம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு பத்தியா. அவர் வர வேற நேரம் ஆயிட்டு பத்தியா. அதான் பேசலை. அப்படியா? பேசவே இல்லை. இதுக்கே 500 ரூபா கொடுத்து நம்மளெல்லாம் கூப்பிடுறாவல. சின்ன பொண்ணு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனோம் பத்துக்கு. 4 முடி அப்ப இதே வேலையா தான் தெரியுறியோ? சின்ன பொண்ணு வீட்டில் இருந்தால் சும்மா போவார் தானே அடிக்குது. சரி அதான் போயிட்டு வரலான்னு போனோம் பத்துக்கு. பரவாயில்லையே வசந்தி, கூட்ட கூட்டமா போக நல்லா பழகிருக்க. கோமதிக்கா சொல்கிறது கேளுங்க. அங்கன்னா அந்த தலைவர் பிஎஸ்ஸு பிஎஸ்ஸு பிஎஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. 2 மணி நேரத்தில் வந்துடலான்னு கூப்பிட்டு போனவ பார்த்துக்கோங்க. ஆனால் அவர் பிஎஸ்ஸு பேசுன்னு பேசி 4 மணி நேரம் ஆயிட்டு. ஐயோ வசந்தி, அப்போ நம்மளுக்கு நேரம் ஆயிருமாமா? கோமதிக்கா அதான் இந்த ஆள் பேசாமல் போயிட்டாரல்ல. நம்ம இங்கே நின்று என்னக்கா பண்ண? வண்டி இங்கே நிற்குன்னு பார்த்து ஏறி போவோம். அப்படியாம்மா? சரி வாங்க போவோம். நான் இந்த பக்கம் கூட்டம் கம்மியாக இருக்கு, இந்தால போமா. கோமதிக்கா அந்தால போமா இந்தால போமான்னு யோசிக்கல. காசு எட்ட போய் வாங்குவிய? அதான் கீதா தருவாளாம்மா. இக்கா கீதா என்னக்கா சொன்னா? கூட்டத்துக்கு போங்க அங்கே தருவா வந்தானு சொன்னா. எவ்வளோ சின்ன பொண்ணு. ஆமாவ இப்போ இங்கே யார்கிட்ட போய் என்னத்தை வாங்க? ஏன் 4 முடி நீ கீதாக்கு முதல்ல போன போடு. இல்லை நம்ம வந்தவங்கள வண்டி அது எங்கே நிற்கின்னு பாரு. இந்த வண்டி எங்களுக்கு இந்த கூட்டத்தில் எப்படி போய் நான் போய் தேடுவேன். கீதா எங்கே இருக்கானாவது பார்ப்போம். ஏய் வசந்தி, அங்கே பேர் கீதா அங்கே நின்று பேசிட்டு இருக்கா. கூப்பிடாவல. கீதா கீதா. என்ன வசந்தி இங்கே நின்று எல்லாரும் என்ன பண்ணுதிய? ஏப்பா நீ தானே கொடுத்து கூட்டிகிட்டு வந்தா. இங்கே யாரு காசு தருவ? யார்கிட்ட போய் வாங்கணும்? நம்ம வந்த வண்டி எங்கே? அதில் ஏறினா தானே வீட்டு போக முடியும். ஐயே வசந்தி கூட்டம் நடக்காமல் நின்று போச்சுல்ல. எங்க நின்று போச்சு? அதான் அந்த ஆள் வந்துட்டு போனார்ல. ஏவோ உங்கள்கிட்ட அவர் பேசுவார் கேட்டு கை தட்டுங்கன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். அவர் எங்கே பேசினாரு? அதனால காசு கிடையாது பார்த்துக்கோங்க. ஏன் பணம் கொட்ட மாட்டேன். கூட்டத்துக்கு வாங்க காசு தருவான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ காசு இல்லைன்னு சொல்றா. எவ்வளோ நான் என்ன பண்ணேன்? அவியவே என்ன சொல்கிறாங்களோ அதானே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும். காசு இல்லைன்னு வேற சொல்லிவிட்டாவ. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் கேன்சல் ஆகிட்டா பார்த்துக்க. வந்த எல்லாரும் சும்மா தான் போகிறாவ. இப்படி ஏமாத்திட்டே கீதா. 2 மணி நேரத்தில் வந்துடலான்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தா. சரி அதை விடு. நம்ம வந்த வண்டி எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குன்னாச்சுன்னு சொல்லு. நாங்கள் அதில் ஏறி வீட்டுக்காவது போகிறோம். எவ்வளோ மீட்டிங் கேன்சல் ஆகிட்டு பார்த்தியா? இனிமே அவி எப்படின்னு நம்மளுக்கு வண்டி அனுப்புவாவ. நம்மளும் அவ தான் ஏதாவது வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போகணும் பார்த்துக்க. கீதா எப்படி இங்கேருந்து போவேன்? ஊர் பேரை தெரியாத இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நீங்களவே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியா? காசு யார் தருவா வண்டிக்கு? நீங்களும் 500 ரூபா தருவீன்னு சொல்லி நாங்கள் சும்மா கிளம்பி வந்தோம். வெளியே இடத்துக்கு வரும்போது கையில் காசு எடுத்துகிட்டு வர மாட்டியல? இந்த பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்த்துக்கோங்க. வண்டி ஏறி போவாங்க. இல்லை அப்போ நீ எங்கே போகிறா? நான் தெரிஞ்சுவி வண்டி எடுத்து வந்திருக்க பத்துக்கு அவிய கூட ஏறி வீட்டுக்கு போகிறேன். இந்த அந்த பக்கமாக தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மெதுவாக நடந்து போங்க. அடுத்த கூட்டம் எப்போ மாதிரி இருந்தா சொல்கிறேன், மறக்காமல் வந்துடுங்க. என்னதான் அடுத்த கூட்டமா?
ஏன் ஆமாப்பா சின்ன பொண்ணு, அடுத்த கூட்டத்துக்கு 2000 ரூபாய் தாராவலாம் பத்துக்கு. 2000 ரூபாய் தாரான்னு சொல்லி பக்கத்து மாநிலத்தில் கொண்டு வந்து விட்டுரு. இப்போ திரும்ப வரதுக்கு வழியில கையில 2000 தரமாட்டான்னு சொல்லி விரட்டி எடுத்துரு. இதே வேலையா வச்சுட்டு தெரியாத. எப்படி காசு தராம போயிருப்பவ, அதெல்லாம் தந்துருப்பவ. நீ தான் எங்களுக்கு தராம ஏமாத்தது அப்படித்தானே. இனி உன நம்பி அடுத்த கூட்டத்துக்கு வரணுமோ? இரு பண்ண கூட்ட மாட்டேன், உன் மண்டையை பிச்சு எரிஞ்சிடுறேன். ஐயோ, இவெல்லாம் ஒரு ஆளி நம்பி வந்தோம் கோமதிக்கா, நம்மளதான் சொல்லணும். இவ்வளோ சின்ன பொண்ணு அவளை வீடு அவளை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போவே? அதான் அவ சொன்னாலா இந்த பக்கமா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஏறி பயணம் போங்கன்னு. வாங்க போய் தொலைவோம். அழகா வீட்டில் கோழி மேயறத பார்த்து நிம்மதியா இருந்திருப்பேன். காசு தரவனு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ஏமாத்தி விட்டு ஓடிட்டாளே.